நம்ம பார்க்குறது டயாபெட்டிஸுக்கு ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி. கால் பாத சிகிச்சையில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு எந்தெந்த புள்ளிகளை தேர்வு செய்ய வேண்டும், எப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும், டயாபெட்டிஸ்னால் என்ன, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போ டயாபெட்டிஸில் 2 டைப் இருக்குது. டயாபெட்டிஸ் 1, டயாபெட்டிஸ் 2. இந்த டைப் ஆஃப் 2 டயாபெட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு 40 ஆண்டுகள் வரைக்கும் நமக்கு எதுவுமே இருக்காது. 40 வயசுக்கு மேலே சில பேருக்கு பிளட் டெஸ்ட் பண்ணும்போது சுகர் லெவல் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு 30 வயசுக்கு மேலே பண்ணும்போது இருக்கும். சில பேருக்கு 60 வயசுக்கு மேலே பிளட் டெஸ்ட் பண்ணும்போது சுகர் வரும். அப்போ ஒரு தடவை ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகும்போது அது வாழ்நாள் முழுவதும் ஏற்ற இறக்கமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு முறையான மருத்துவ முறைகளை மேற்கொள்ளணும். அந்த அடிப்படையில் இந்த சர்க்கரை நோய் வருவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது இன்றைய காலகட்டத்தில். ஒன்று உணவு முறை, சரியான உணவு உட்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் ரத்தத்தில் சர்க்கரை அதிகமாகுது. மரபணுக்கள் மாற்றம், அதே மாதிரி பாரம்பரியமாக தாய் தந்தை இவங்களுக்கு டயாபெட்டிஸ் இருந்தால் பிறக்கிற குழந்தைக்கும் வரும். அந்த அடிப்படையிலையும் சுகர் வருவதுக்கு காரணமாக இருக்குது. நிறைய கெமிக்கல் ப்ராசஸ், நிறைய மாத்திரை எடுக்கிறவங்களுக்கும் ஃப்யூச்சரில் டயாபெட்டிஸ் வர காரணம் இருக்கும். இப்படி பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் நம்ம உடலில் இயற்கையாக இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதற்கு பேங்க்ரியாஸ், நாளமில்லா சுரப்பி, எண்டோக்ரின் சிஸ்டத்தில் பேங்க்ரியாஸ் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரப்பிலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் இன்சுலின். அந்த இன்சுலின் தான் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுகிறது. இது நம்ம பர்த்லேருந்து இறப்பு வரைக்கும் அது வேலையை அது பண்ணிகிட்டே வரும். அப்போ பொதுவாக பார்த்தோம்னா இந்த பேங்க்ரியாஸுடைய பீட்டா செல்ஸ் இன்சுலினை அதிகமாக உற்பத்தி செய்து அந்த இன்சுலின் நமக்கு நம்ம உணவு பொருள், இந்த எந்த உணவு சாப்பிட்டாலும் வயிறுலேருந்து நேராக சிறுகுடலுக்கு போகும். சிறுகுடலில் தான் நம்ம உட்கொண்ட உணவில் இருக்கிற கார்போஹைட்ரேட், வைட்டமின், புரோட்டீன், கால்சியம், பொட்டாசியம் இதெல்லாம் பிரித்தெடுத்து அதில் இருக்கக்கூடிய புரதச்சத்துக்களும் அதுபோல் சர்க்கரை சத்துக்களையும் அந்த இன்சுலின் பிரித்தெடுத்து அது தசைகளில் கொண்டு போய் சேர்க்குற வேலையை தான் அந்த இன்சுலின் செய்யுது. அப்போ இன்சுலின் பற்றாக்குறை ஏற்படும் போது இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகி உடலில் எல்லா பகுதிகளுக்கும் அந்த இரத்த ஓட்டத்தின் மூலம் அந்த குளுக்கோஸ் லெவல் அதிகமாகி பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுகிறது. இதான் நமக்கு முக்கியமாக உள்ளது. அதை நம்ம சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பாயிண்ட் பிட்யூட்டரி சுரப்பி, பிரெயின், ஹைபோதாலமஸ், இது எல்லாமே டிப் ஆஃப் த தம் டோ, இந்த இடத்துல உள்ள நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும், பார்த்துருக்கோம். அடுத்தது தைராய்டு பாராதைராய்டு கிளாண்ட். ஏன்னா தைராய்டு பாராதைராய்டு கிளாண்ட் முக்கியமாக வளர்சிதை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறது தைராய்டு சுரப்பி. அதற்கு அடுத்தபடியாக தான் பேங்க்ரியாஸ். பேங்க்ரியாஸ் தான் மெயினாக இன்சுலினை ப்ரொடக்ட் பண்ணுறது பேங்க்ரியாஸ். அதுக்கப்புறம் கிட்னி, அட்ரினல் கிளாண்ட். இதை முறையாக நம்ம அழுத்தம் கொடுத்துட்டு வருவது மூலம் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் ரிஃப்ளெக்ஸாலஜி மூலம் வைத்துக்கொள்ளலாம். அது என்ன பாயிண்ட்டு? ஃபஸ்ட்டு பிட்யூட்டரி சுரப்பி பாயிண்ட்டு, பிரெயின் பாயிண்ட்டு, ஹைபோதாலமஸ், அடுத்தது தைராய்டு பாராதைராய்டு, அடுத்தது பேங்க்ரியாஸ், அடுத்தது அட்ரினல் கிளாண்ட். அதுக்கப்புறம் ஆர்கான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்னி, லிவரு, ஸ்ப்ளீன். இதை கொடுத்துட்டு வந்தோம்னாட்டு லிம் கிளாண்டுக்கும் சேர்த்து கொடுத்தோம்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதற்கு இந்த சுரப்பிகள் அற்புதமாக நமக்கு வேலை செய்யும். அதுக்கப்புறம் ஃபீமேலாக இருந்தாங்கன்னா யூட்ரஸ் ஓவரிஸ் பாயிண்ட் கொடுக்கணும், மேலே இருந்தால் டெஸ்டிஸ் பாயிண்ட் கொடுக்கணும். எதுக்காக இந்த புள்ளிகளை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, பிட்யூட்டரி சுரப்பி ஒன் ஆஃப் த மாஸ்டர் கிளாண்ட். டயாபெட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு எண்டோக்ரின் டிஸார்டர். அந்த 7 எண்டோக்ரின் வர்றது தான் பேங்க்ரியாஸ். அதனால அதை ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண வைக்க தூண்டக்கூடிய எண்டோக்ரின் கிளாண்ட் பிட்யூட்டரி சுரப்பி. பிட்யூட்டரி சுரப்பியிலேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹைபோதாலமஸ், பிரெயின், இதை மூணையும் அழுத்தம் கொடுப்பதுனால பிட்யூட்டரி சுரப்பியில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக பேங்க்ரியாஸ் ஸ்டிமுலேட் ஆகும். அதுக்கப்புறம் தைராய்டு பாயிண்ட் எது கொடுக்குறோம்னா, தைராய்டிலும் சுரக்கக்கூடிய ஹார்மோன் வளர்சிதை மாற்றத்தை ஏற்படுத்துது. அதனால் அதுவும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதற்கு உதவும். அதுக்கப்புறம் பேங்க்ரியாஸ் தான் மோர் இம்பார்ட்டன்ட். பேங்க்ரியாஸிலும் சுரக்கக்கூடிய பீட்டா செல்ஸும் சுரக்கக்கூடிய அந்த இன்சுலினை அதிகமாக சுரக்க வைப்பதற்கு இந்த பேங்க்ரியாஸ் பாயிண்ட்டை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம அட்ரினல் சுரப்பி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் கிட்னி, அதிகப்படியான சர்க்கரை நிலை வெளியேற்றுவது கிட்னி. அதுக்கப்புறம் லிவர், அதுக்கப்புறம் ஸ்ப்ளீன், இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லிம் சுரப்பி, லிம் கிளாண்ட்லேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோனும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த பயன்படும். அதே போல் பெண்களுக்கு யூட்ரஸ் ஓவரிஸ்லேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோனும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது. அதனால இந்த பாயிண்ட்லாம் சேர்த்து நம்ம கொடுக்கறதுனால ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு கண்ட்ரோல் ஆகும். இதையும் மீறி இப்போ வாக்கிங் போவாங்க, உணவு கட்டுப்பாட்டில் இருப்பாங்க, மருத்துவ முறைகளையும் எடுத்துகிட்டு வருவாங்க, இன்சுலின் இன்ஜெக்ஷனும் படுவாங்க. சில பேருக்கு சுகர் லெவலே குறையாது.
அப்போ எல்லாம் நார்மலாக எல்லாமே பண்ணும்போது ஏன் குறையல அப்படின்னா, இதுக்கு இதையும் மீறி நம்ம அட்ரினல் சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகமாக சுரந்துச்சு அப்படின்னா அது ரத்தத்தில் சர்க்கரை லெவல் குளுக்கோஸ் லெவலை உயர்த்திடும். அப்போ எப்போ பார்த்தாலும் சுகர் லெவல் குறையாமல் இருக்கும். அதனால உடலில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட காரணமாகிறது. ஏன்னா குளுக்கோஸ் லெவல் நார்மலை விட அதிகமாக நம்ம உடலில் சர்க்கரை அளவு அதிகமாகும் போது என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்? இருதயம் பாதிப்பு ஏற்படுது, நிறைய பேருக்கு இருதயத்தில் அடைப்பு ஏற்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கண்கள் பாதிப்பு, நிறைய வந்து பார்வை திறன் பாதிக்கப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கிட்னி ப்ராப்ளம் நிறைய பேர் வர்றாங்க. அதே மாதிரி ஸ்கின்னில் நிறைய பேருக்கு அலர்ஜி ஆயிடுது. அதே போல் லிவர் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படுது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அதையும் தாண்டி கால்கள் அதிகமாக கால் பாதங்கள் பாதிக்கப்படுது. பொதுவாக வந்து நம்ம கால் பாதங்களில் 8000 நெர்வ் சிஸ்டம் கனெக்டடு போத் ஆஃப் சோல், 8000 சிறிய நரம்புகள் இருக்குது. இந்த பெரிஃபரல் நெர்வ் சிஸ்டம் நேரடியாக தகவல்களை பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போகுது. அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு அந்த பெரிஃபரல் நெர்வ் சிஸ்டம் ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகிறதுனால கால்களில் சுத்தமாக சென்சேஷனே இருக்காது. நான் காலை கீழே வச்சாங்கன்னா கால் பாதம் இருக்கிறதே தெரியாது. சில பேருக்கு கால் வந்து நம்னஸ் மறந்து போயிடும். சில பேருக்கு கால்களில் அப்படியே தண்ணியில் மிதக்கிறாப்புல இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கால் பாதம் ஃபுல்லாக இருந்து எரிச்சல் ஏற்படும், அப்படியே திக்கு திக்குன்னு எரியும். சில பேருக்கு கால் பாதத்தில் கடுமையான வலிகள் ஏற்படும். இதெல்லாம் வந்து பெரும்பாலும் இந்த டயபெட்டிஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பயன்படுது. அதை டயபெட்டிஸ் நீரோபதி அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம மெயினாக வந்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைப்பதற்கு தான் நம்ம தேர்ந்தெடுக்கிற பாயிண்ட்டு பிட்யூட்டி சுரப்பி பாயிண்ட்டு, ஹைபோதாலமஸு, பிரெயின், தைராய்டு, பாராதைராய்டு, பேங்க்ரியாஸு, அட்ரினல் கிளான், அதுக்கப்புறம் கிட்னி, லிவரு, ஸ்ப்ளீனு, லிம் கிளான், இதெல்லாம் முறையாக கொடுத்தா ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை தான் கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் குளுக்கோஸ் லெவல் ஏறுவதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வந்து என்ன கிளாண்டு அட்ரினல் சுரப்பிலேருந்து சுரக்கக்கூடிய கார்டிசோலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அப்போ அட்ரினல் சுரப்பி பாயிண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் கொடுக்க அட்ரினல் சுரப்பி பாயிண்ட்டையும் பிட்யூட்டி சுரப்பி பாயிண்ட்டையும் கொடுக்க அதிகமான குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய கார்டிசோல் ஹார்மோனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். அப்போ கண்ட்ரோல் பண்ணால் தான் சர்க்கரை அளவு அதிகமாகாமல் தடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால் பாதை எரிச்சல், இந்த சைடு எஃபெக்ட் எல்லாத்துக்கும் கால்களில் எல்லா இடங்கள்லையுமே வந்து நம்ம அழுத்தத்தை கொடுக்கணும். ஏன்னா கால்களில் எல்லா இடங்கள்லையும் மிதமாக அழுத்தம் கொடுக்கறதுனால காலில் இருக்கக்கூடிய நெர்வ் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், மஸ்குலர் சிஸ்டமும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டம் உடல் முழுவதும் செல்வதற்கும் நமக்கு பயன்படும். இதை வந்து கம்ப்ளீட்டாக கொடுக்க தான் இந்த பெரிஃபரல் நெர்வ் சிஸ்டம் வந்து நல்லா ஸ்ட்ரெங்தன் கிடைக்கிறதுனால கால் பாத எரிச்சல், கால் பாத மரப்புத்தன்மை, கால் பாத உணர்வற்ற நிலையெல்லாம் படிப்படியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லைன்னா வந்து ரொம்ப கால்கள் டேமேஜ் ஆகி வாக் பண்ண முடியாமல் போயிடுது. இதனால் இந்த சுகர் அப்படிங்கிறத வந்து நம்ம மருத்துவம் முறைகளை எடுத்தாலும் அதை நம்ம நார்மலாக வச்சுக்கணும் நம்ம நினச்சி சிறிய உடல் பயிற்சிகள் அதே மாதிரி தொடர்ந்து இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தை பண்ணிட்டு வர்றதுனால கடுமையான உடல் பாதிப்பு வராமல் பாதுகாக்கும். ஏன்னா சுகர் வந்து அதிகமாக வந்து சேரும்போது உள்ளுறுப்புகள் வந்து டேமேஜ் ஆகிடுது. கண் பார்வை பாதிக்கப்படுது, பிரெயின் பாதிக்கப்படுது, நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுது, தசை மண்டலம் பாதிக்கப்படுது, இரத்த குழாய்களில் அடைப்புகள் ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக்ஸ் வருது, இருதயம் பாதிக்கப்படுது, கிட்னி பாதிக்கப்படுது, லிவர் பாதிக்கப்படுது, இப்படி ஸ்கின் பாதிக்கப்படுது. இப்படி பல்வேறு வகையான சைடு எஃபெக்டில் கொடுக்கக்கூடியது தான் டயபெட்டிஸ். அப்போ டயபெட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படும் போது முதல்ல அறிகுறிகள் என்னென்னா இந்த தைராய்டு பாயிண்டில் வலி இருக்கும். இந்த தைராய்டு பாயிண்டில் வலி இருந்துச்சுன்னா ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டதுன்னு நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்கு பயன்படும். ஏன்னா தைராய்டுடைய ஹார்மோன் தான் மற்ற நிறைய பிரெயின், அதே மாதிரி ஹார்ட்டு, லிவரு, டைஜஷன் ஆர்கான், அதே போல் நமக்கு நரம்பு மண்டலம், தசை மண்டலம் எல்லாத்துக்கும் இது முக்கியமாக பயன்படுது. இதில் வலி இருக்கும்போது அந்த பெரும்பாலான உறுப்புகள் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் வந்து இது கொடுத்துரும். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம சிகிச்சை முறைகளை முறையான கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா தான் அந்த சைடு எஃபெக்ட்லேருந்து நம்ம வந்து ரிலீவ் பண்ண முடியும். ஏன்னா மைல்டு கில்லர் அப்படின்னாலே இந்த டயபெட்டிஸ் தான். அது இப்போ வந்து நம்ம இதில் கொடுக்குறோம், இந்த தைராய்டு பாயிண்டில் கொடுக்குறோம். இது ஹெவியாக பெயின் இருந்துச்சு, அன்பேரபிள் பெயினாக இருக்கும்போது இந்த சுகர் லெவல்னால நிறைய ஆர்கான் வந்து டேமேஜாக இருக்குது உடலில் அப்படின்னு நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பயன்படும். அதுக்கப்புறம் எல்லா ஆர்கானுக்கும் வந்து ஸ்லோவாக வந்து ப்ரெஷர் கொடுக்க அது ஸ்ட்ரெங்தனிங் ஆகும். இப்போ ஒரு உறுப்பு வந்து 5% பாதிக்கப்பட்டிருக்கா, 10% டேமேஜ் இருக்கா, இல்லை 25% இருக்கா, 50% இருக்கா, 90% இருக்கான்னு நம்ம அழுத்தத்தில் டயக்னோஸில் வரும். அப்போ கையை வச்சா அப்படி அழுத்தும் போது ஆணுன்னு கத்திடுவாங்க. அப்போ அந்த ப்ரெஷருக்கே வந்து கத்தும்போது என்ன ஆகும், அது ரொம்ப டேமேஜாக இருக்குது. இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கிட்னி பாயிண்டில் அப்படி ஒடுக்கும்போது கத்திடுவாங்க. அப்போ ரொம்ப வந்து டேமேஜாக இருக்கும்.
அப்போ அது மாதிரி இல்லாததெல்லாம் இந்த அசோசியேட்டட் பாயிண்ட் அதை சுற்றி இருக்கிற பாயிண்ட்டுக்கெல்லாம் மெதுவாக அழுத்தத்தை கொடுத்து அதுக்கு வந்து ஒரு 2-3 நாள் அப்படியே கொடுத்தோம்னா ஆல்டர்னேட்டிவாக அது ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் வரும். இப்போ கால்பாதை எரிச்சல் அதிகமாக இருக்கும்போது இந்த சோலார் பிளெக்ஸ் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஒரு பாயிண்டில் நல்லா அழுத்தம் கொடுத்தோம்னாலே எல்லா நெர்வ் சிஸ்டமும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். எரிச்சலை வந்து குறைப்பதற்கு நம்ம இந்த சோலார் பிளெக்ஸ் பாயிண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக வரும். ஏன்னா இந்த சோலார் பிளெக்ஸ் பாயிண்ட்லேருந்து நேராக வரும்போது இப்படி கொடுக்குறோம்ல, இது வந்து சென்ட்ரல் நெர்வ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடைய முக்கியமான பாயிண்ட். இந்த மத்திய நரம்பு மண்டலம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும்போது கால்களுக்கு வந்து சென்சேஷன் வந்து நல்லா வந்து நம்ம கிடைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து லிவர் பாயிண்ட், லிவர் முக்கியமானது, கொலஸ்ட்ராலையும் அதிகமாக இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயன்படும். லிவர் பாயிண்ட்டு கால் பிளாடர் ரெண்டையும் இணைந்து கொடுக்குறப்ப கொலஸ்ட்ரால் லெவலெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும்போது ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக பாதுகாக்கிறதுக்கு லிவர் முக்கியமாக உதவுது. ஏன்னா அதிகமான குளுக்கோஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணி வச்சுக்கிறது வந்து லிவர். அதனால் லிவர் முக்கியமான ஆர்கான். அதனால் இந்த முக்கியமான ஆர்கான்ஸ் லிவருக்கு நம்ம சேர்த்து கொடுக்கும்போது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும். இப்போ கால் பாதங்கள் ரொம்ப மறந்து போயிடுது அப்படின்னா நமினேஷன் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த விரல் நுனி பகுதி இருக்கு பாருங்கள், இந்த எல்லாம் வந்து நெர்வ்ஸ் வந்து கனெக்டட் பாயிண்ட். இந்த இடம்லாம் அதே மாதிரி இந்த இடம்லாம் நெர்வ்ஸ் வந்து கனெக்டட் பாயிண்ட். நரம்பு மண்டலம் பாதிக்கக்கூடிய இடங்கள்லாம் இந்த புள்ளிகளை வந்து நல்லா அழுத்தம் கொடுக்கணும். இந்த கேப்பில் நல்லா வந்து நம்ம ப்ரெஷரை கொடுத்துட்டு வந்தோம்னா இந்த சென்சேஷன் கம்மியாக இருக்கிறது நல்லா வந்து கொஞ்சம் ஆக்டிவேட்டாக வரும். இதெல்லாம் நரம்பு முடிச்சுகளை வந்து கரெக்டாக முடியக்கூடிய இடம். இந்த முடியக்கூடிய இடத்துல இங்கே கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா எல்லா நர்வ் சிஸ்டமும் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுறது, இரத்தத்தில் உள்ள சர்க்கரையில் வந்து நார்மலாக இருந்தாலும் உடல் ஆர்கான்ஸும் நரம்பு மண்டலமும் அதிகமாக பாதிக்கப்பட்டுக்கும். அதனால தான் வந்து முட்டிக்கு கீழே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கருப்பாகிடும். முட்டிக்கு கீழே அப்படியே வந்து சர்க்குலேஷன் ரொம்ப புவராக இருக்கும். இந்த முட்டி கீழே உள்ள இரத்த குழாய்கள் வந்து அங்கங்கே வந்து பிளாக்கேஜ் ஆகிடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அப்போ பிளாக் ஆகிடும். அதுக்கப்புறம் ரத்த ஓட்டம் போகாது, சென்சேஷன் கம்மியாக இருக்கும், கால் பாதை எரிச்சல், கால் பாதை வலி, கால் பாதம் தண்ணியில் நடக்கிறாப்புல இருக்கும். இப்படிப்பட்ட சைட் எஃபெக்ட்லாம் நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டோம்னா கடுமையான உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் தான் நேரடியாக ரத்தத்தை வந்து இருதயத்துக்கு எடுத்து செல்றதும், இருதயத்திலேருந்து நேரடியாக ரத்தத்தை கால் பாதங்களுக்கு தொடர்புடையதும். அதே போல் இந்த பெரிபுரல் நெர்வ் சிஸ்டம், கால் பாதங்கள் உள்ள நரம்புகள் எல்லாமே தகவல்களை பிரெயினுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதெல்லாம் டேமேஜ் ஆகும்போது சென்சேஷன் தகவல்கள் எந்த பிரெயினுக்கு கான்டாக்ட் வந்து கம்மியாயிடும். அப்போ கால் பாட்டுக்கு அது தனியாக போயிட்டுருக்கும், பிரெயினுக்கு தகவலே இருக்காது. காலில் ஏதாவது டேமேஜ் ஆகிவிட்டா, காலில் ஏதாவது குத்திருக்கா அப்படின்னா அந்த வலி தெரியாது. காலில் ஏதாவது இடிச்சிட்டு அப்படின்னா வலி தெரிஞ்சால் உடனே ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, இடித்து ரத்தம் போயிட்டே இருக்கும், ஆனால் அவங்களுக்கு வலியே தெரியாது. அப்போ வலி தெரியாததுனால ஃபுல்லாக காலில் இன்ஃபெக்ஷன் ஆகி செப்டிக் ஆகி போயிடும். அதனால் வந்து நம்ம பல்வேறு சிஸ்டத்தில் வந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த இருந்தாலும் நம்ம பாரம்பரியமிக்க மருத்துவ முறைகளில் ஒன்றான இந்த நேச்சுரல் சிஸ்டம் ரிஃப்ளெக்ஸாலஜிலையும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரைகளை கட்டுப்படுத்துவதற்கும் அதுலேருந்து சைடு எஃபெக்டை வந்து நம்ம ரிலீவ் பண்ணுறதுக்கும் 100% தேவைப்படும். அப்போ டயபெட்டிஸுக்கு முன்னாடி சொன்னது மாதிரி எல்லா டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் ஒரு 15 days ஆர் 10 days தொடர்ந்து பிரெயின் பாயிண்ட்டு, பிட்யூட்டி பாயிண்ட்டு, ஹைப்போதாலமஸு, தைராய்டு, பாராதைராய்டு, அதனால் கிட்னி பாயிண்ட்டு, அட்ரினல் சுரப்பி, பேங்க்ரியாஸு, லிவர் அண்டு கால் பிளாடர் அண்டு ஸ்ப்ளீன் மண்ணீரல், லிம்ப் சுரப்பி, இதை வந்து கரெக்டாக தொடர்ந்து கொடுத்துட்டு வரணும். அவங்க சைடு எஃபெக்ட் நிறைய இருந்துச்சு அப்படின்னா இந்த எண்டிங் நெர்வ்ஸ் முனைகள் முடிக்கக்கூடிய இடம், இந்த இடத்துலலாம் கொடுக்குறோம்ல, இதிலெல்லாம் நல்லா ப்ரெஷரை கொடுத்தோம்னா இது கால் பாதத்துடைய சென்சேஷனை வந்து அதிகரிக்கும். இந்த கால் பாதத்தை எரிச்சல் அதிகமாக இருந்தால் இந்த கிட்னி பாயிண்ட்டு, அதே மாதிரி நம்ம சோலார் பிளெக்ஸ் பாயிண்ட்டு, கிட்னி பாயிண்ட்டை கொடுத்தோம்னா அந்த எரிச்சலை வந்து குறைக்கும். மஸ்குலர் வந்து வீக்னஸாக இருக்கும்போது எல்லா இடத்துக்கும் வந்து நல்லா ப்ரெஷரை கொடுக்கணும். இப்போ சென்சேஷன்லாம் தெரியுதா மேடம்? இதே மாதிரி கொடுத்துட்டு வந்தோம்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரைகளை வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் 100% கட்டுப்படுத்துவதற்கும் அந்த சைடு எஃபெக்ட்லேருந்து விடுபடுவதற்கும் பயன்படும். ரெங்கா ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர், வசந்த காலனி, அண்ணா நகர், சென்னை 9444641062. நன்றி.